அப்பாப்பா காலையில எழுந்துச்சு இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள படாத படுற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, அதுவும் இந்த அப்புவும் ஓவியாவும் இருக்காங்களே, மதியானத்துக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு புதுசா என்ன வெரைட்டி தான் கண்டுபிடிச்சி டிஃபன் செஞ்சு கொடுக்கறதுனே தெரியல. சரி விடுடி, ரொம்ப புலம்பாத. இன்னும் 2 நாள் தானே, வெள்ளிக்கிழமையோட ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் 2 மாசம் லீவு தான். டிஃபன் கட்டுற பிரச்சனையே இல்லை. என்னக்கா காலையில என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி உமா, காலையில இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது பத்தி தான். சரி, இப்ப 2 நாள்ல ஸ்கூல் லீவ் விட்டுடுவாங்களே, என்னடி பண்றது? அதுதான்க்கா எனக்கும் தெரியல. இந்த பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தாலும் காலையில ஏந்து டிஃபன் கட்டுறது, அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுட்டு இருப்போம். இப்ப ஸ்கூலும் லீவ் விட போறாங்க, என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. நீங்க ஏதாவது சொல்லுங்களேங்க்கா. நான் என்னடி சொல்ல போறேன்? புஷ்பா, உனக்கு எதுவும் தோணுதாடி? அக்கா, நேற்று நைட்டு அப்பவும் கேட்டுட்டு இருந்தான், லீவில் எங்கேயாவது டூர் போகலாமான்ட்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுக்கா. இந்த வருஷம் லீவுக்கு எங்கக்கா போகலாம்? ஆமாண்டி புஷ்பா, எங்கேயாவது டூர் போகலாம் 10 நாளைக்கு. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியலையே. அக்கா, எந்த ஊருக்குக்கா போக போகிறோம்? ஏய், இப்போதானடி பிளானே போடுறோம். சாயங்காலம் பசங்கள்லாம் வரட்டும், அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்கடி, நான் போய் மத்தியானத்துக்கு சமைக்கணும். சாயங்காலம் இந்த பசங்க வந்ததுன்னா என்ன சமைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆமாக்கா, நானும் போய் மத்தியானம் சமைக்கணும். நான் போயிட்டு வரேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you.